ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சாச்சு, மணி 8 ஆகிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எக் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். எங்களுக்கு மட்டும்தான், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. தண்ணியுமே கொதிச்சுட்ருக்கு. அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி தான். அது க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி போட்டுறேன். 2 கப்பு அரிசி வச்சுருக்கேன். முட்டை வந்து ஒரு 4 முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாதி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டை போட்டுடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் அரிசி போட்டுக்கணும். அரிசி போட்டாச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது எப்படி இருந்தாலும் வந்து அரிசி எப்படி போட்டாலும் முட்டை வந்து மேலே வந்துடும். பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுட்டு தம் போட்டுக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அப்படியே வேகட்டும். இது வந்து நான் அடுப்பு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். இன்னும் தண்ணிலாம் வந்து குறையவே இல்லை. சிம்மில் வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு நான் தான் இவங்களை கூட்டிகிட்டு போகணும். சாதம் மட்டும் தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தம்மில் இருக்கட்டும். மணி 8 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா கூட 8:15 நான் நடந்து தான் கூப்பிட்டு போகணும். ரோஷன்னா கூட சைக்கிளில் போயிடுவான். ஸ்நாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சதே இருக்குது. ராகி பிஸ்கெட் இருக்குது, அப்புறம் அந்த ப்ரௌனி இருக்குது. அதை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் செய்யலை. நேற்றுக்குமே அதை தான் எடுத்துகிட்டு போனாங்க. இன்றைக்குமே அதை தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் அதை எடுத்து மறைச்சி வச்சிட்டேன். அதை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக சாப்பிட்டு எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும். திரும்ப வந்து ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுலாம் கஷ்டம். அதனால் வேணான்றதுனால கொஞ்சமாக வேணுன்ற அளவுக்கு வச்சுட்டு மிச்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு இருக்குது. தயிர் பச்சடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் தயிர் வீட்டில் கிடையாது. ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஸ்கூலுக்கு 2 பேருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரோஷன் இல்லை, தயிர் மட்டும் வாங்கிட்டு வரியா? சந்தோஷம். இந்த 1/2 லிட்டரு தயிர் வாங்கிட்டு வந்துரு. பால் இருக்கா? பால் இருக்குது. தயிர் மட்டும் வாங்கிட்டு. எவ்வளோ 1/2 லிட்டரு தயிர்? சொந்த 40 ரூபாய் எடுத்துன்னு. 40 ரூபாய் எடுத்துன்னு போ. சைக்கிள் பிரேக் பிடிச்சிட்டியா? முட்டி தண்ணில் ஒன்று வச்சு வாங்கலையா? சரி, இந்த சைக்கிளு சரி, ஈவினிங் டைமில் வந்து சைக்கிளை ரெடி பண்ணிக்கோ. இப்போ போய் தயிர் மட்டும் வாங்கிட்டு ஓடு. 10 ரூபா தயிரில் 3 வாங்கிட்டு வருவேண்ணா. 1/2 லிட்டரு தயிர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா 10 ரூபாய் 1 வாங்கிட்டு வா போதும். இங்கே கடை இல்லைன்னு சொல்லிட்டு வேறு எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காத. டைம் ஆகிடுச்சு. இன்னைக்கு 2 பேருமே ஸ்கூலுக்கு தினமுமே நான் தான் கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு 2 வருஷமாக நான் கூப்பிட்டு போகிறதில்ல. ஏன்னா எல்லாரோட பேக்குமே ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு இருக்குது. பாவம், அவங்களும் தூக்கிட்டு நடக்கிறது கஷ்டம். அதனாலேயே வந்து தினமே அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அவங்க வேறு ஒரு வேலையே போயிட்டாங்கன்றதுனால வந்து வேறு வழி இல்லை. இன்றைக்கி நான் தான் கூப்பிட்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் முட்டி வந்து ரோட்டில் கூப்பிட்டு போக முடியும். இல்லைனா அது வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணணும். நம்ம ஒரு சைடு நடப்போம், அவள் வேறு ஒரு சைடு நடந்து போவோம். அவள் கூட கத்திட்டே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டா நல்லாயிருக்கும். எக் பிரியாணி வேகிறதுல தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி ஸ்கூல் கூப்பிட்டு போவோன்னு தெரியல. 1/2 லிட்டரு தயிர் இல்லையாம்மா? பவுடர் அடித்து பொட்டு வையேன். அது கூட வைக்காம உட்காந்துட்டு இருக்கிற. டைம் ஆகலையா? 7 மணிக்கு தலை வாரினா நான் உனக்கு வாரின தலை மாதிரி இருக்கு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இன்னும் வேகலை. டைம் ஆகும். வந்து வேறு ஒரு பர்னரில் மாற்றிக்கலாம். இது பெருசாக இருக்கா? தீஞ்சிரும். எப்படி இருந்தாலும் தண்ணிலாம் வடிஞ்சிடுச்சு. ஒரு சின்ன பர்னரில் வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட வெந்துடும். அப்பா, எக் பிரியாணிக்கு வந்து நார்மலாக வந்து வெங்காய பச்சடி இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். அதை தவிர்த்து ஏதாச்சும் வேணும்னா வந்து சிக்கன் வந்து தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டாலுமே சூப்பராக இருக்கும். சிக்கன் வாங்கிட்டு வர அளவுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. அதனால் வெங்காய பச்சடி தான் போட போகிறேன். இன்றைக்கி அதிசயமாக ரோஷன் வந்து என்கிட்ட காசு கேட்காமையே கடைக்கு போயிட்டு வந்துட்டான். எதனாலன்னா வந்து சாருக்கு வந்து ஏதாச்சும் வேணும். முட்டி சீப்பு எடுத்துகிட்டு வா. தலையை வாரு. தலை வாரின தலை மாதிரி இருக்கா பற்றியா உனக்கு?
தயிர் பச்சடி போடும்போது எக்ஸ்ட்ரா வந்து உப்பு போட்டால் வந்து எங்களுக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இன்றைக்கி தயிருமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் தான் எடுக்க போகிறேன். ப்ரௌனி தான் செஞ்சு வச்சுருக்கேன். ரோஸ் அண்ட் நித்திக்கு 2 பேருக்குமே நான் ப்ரௌனி எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாது. இப்போ ஃபோனை கொடுத்து நீ போ எந்திரி. நான் ப்ரௌனி எங்கே வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. ரோஷன் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவான். நான் அரிசி போடுற ட்ரம்மில் தான் வந்து அந்த ப்ரௌனி மறைச்சி வச்சுருக்கேன். ஒரே நாள்லேயே சாப்பிட்ருவாங்க. நெத்தி வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீ எதுக்கு இதை இன் பண்ணாமல் வச்சுருக்க? தள்ளி வா. எக் பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒட்டவே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். டைமுமே ஆயிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். காலையில் யாரும் அந்தளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டு அவங்க பொறுமையாக சாப்பிடுவாங்க. ரெண்டு பேருக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் பேசுறது கேட்டுதான் நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து வேறு இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அவள் காதில் விழுந்துட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்காகவே நான் கதவு வந்து லாக் பண்ணிட்டேன். 2 பேருக்குமே கொடுத்துட்டு இருக்கேன். சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிடணும். அதனால் மறைச்சி எதனால் அவங்க சாப்பாட்டுக்காக தான் ஸ்நாக்ஸே ரெடி பண்ணேன். எதுக்காக மறைச்சி வைக்கிறேன்னா வந்து ஒரு 4 நாள் சாப்பிட்றது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா வந்து அந்த 4 நாளுக்கு திரும்ப நம்மளால் ஓட்ட முடியாது. திரும்ப வந்து செய்யணும், இல்லை கடையில் வாங்கி கொடுக்கணும். அது தேவையில்லாத செலவு. எப்படி இருந்தாலும் அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. கொஞ்சம் வச்சு வச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். நல்லாயிருக்கும். எக் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணுறதுலாம். 2 பேருக்குமே வந்து ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். லஞ்சு ஸ்நாக்ஸ் 2மே வந்து ரெடி பண்ணிட்டேன். ராகி பிஸ்கெட் செஞ்சு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. பிஸ்கெட் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். 2 பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 2 பேருக்குமே ப்ரௌனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து அனுப்புகிறேன். அடுத்த ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரௌனி. பிஸ்கெட்டுமே காலியாக போகுது. திரும்ப வந்து பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணணும். எடுத்துகிட்டு வா ரோஷன், சீக்கிரம் சீக்கிரம் வா, டைம் ஆகிடுச்சு பாரு. சாவி எடுத்துக்கிட்டியாடா? சைக்கிள் சாவி எடுத்துட்டியா? இன்னைக்கு அப்பா வரமாட்டாரு. ஸ்கூல் விட்டாங்கன்னா வெயிட் பண்ணு, நான் வருவேன். அப்படியே ஓடி வந்துடாத, அதை விட்டுட்டு. நான் அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுடுவேன். ஆனால் நீ வந்து கொஞ்சம் அப்படியே வந்துடாது. பேக் எங்க? லஞ்ச் பேக் எடு. ரோஷன் தலையில எண்ணெய் வைக்கல, பவுடர் அடிக்கல, சந்தனம் வைக்கல, அப்படியே போற. எப்படி ரோஷன்? வீட்டில் ஆள் எல்லாம் போயிடு. உனக்கு நான் தலை வாரி விட்டதை விட சும்மா இருக்கலாம். வா, எண்ணெய் எடுத்துட்டு வையன். டைம் ஆகுது, டைம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்புறேன். தினமும் சொல்லுவாங்களா தலையில எண்ணெய் வச்சுட்டு தலையை வாடுறான்ட்டு? இருடா ரோஷன். நீ கிளம்பி இல்ல, உனக்கு ஸ்கூல் போனோம்னு கொஞ்சமாச்சும் இருக்கா? அந்த ஸ்நாக்ஸ் என்ன எடுத்தா சாப்பிட்டுருவாங்க. வச்சிருக்குற நான் வச்சுட்டேன்னு சொல்றேன். அது வேற திறந்து வேற பாக்குறேன் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. எங்க உங்க லஞ்ச் பேக் எங்க? ஆயிடுச்சு. யாண்டியும் என்ன டென்ஷன் பண்ற. தினமும் கேட்டுக்கிட்டு தான் போய் நிக்கிற. தலையை வார தலை மாதிரி இருக்காங்க. தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். இந்த லட்சத்துல 7 மணிக்கெல்லாம் தலை வாரிடுச்சு வேற. ஆனா எனக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரம் நான் கிளம்புனாலும் சரி, உன்னால மட்டும்தான் லேட்டாவே ஆகுமே. கிளிப்ப கொடு.
சீக்கிரமாக கிளம்புங்கன்னு சொல்லி மித்தி கூப்பிட்டு போனால் எப்படி இருந்தாலும் டைம் ஆகிடும். சரி போயிட்டு மித்தி கூப்பிட்டு போய் விட்டு வந்துடணும். சாப்பாடு இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு. வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் மிச்சம் வீட்டில் இருக்கிற வேலையை நான் பார்க்க முடியும். 11 மணிக்கு மேலே தான் வீட்டு வேலையை பார்ப்பேன். காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பொறுமையாகவே எழுந்திரிச்சேன். சரி அவங்க ஊருக்கு போகிறாங்களா, சரி பொறுமையாக நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம், நம்ம மட்டும்தானே இருக்கோம் அப்படின்றதுனால வந்து செஞ்சுட்டேன். சாப்பாடு வந்து ரோஷன் சாப்பிட்டு மிச்சமே இல்லை வச்சுட்ருக்கான். மேடம் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே இருக்குது. தட்டுலேயும் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா திரும்ப வந்து தட்டு நம்ம தான் கழுவ போகிறோம், அதனால் வேறு தட்டுலலாம் சாப்பிட மாட்டேன், அதிலே வச்சு சாப்பிட்ருவேன். இன்னைக்கு வந்து எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். தினமுமே வந்து அவங்க ஸ்கூல் போனாங்கன்னா வீடு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் எந்த வீடு போனாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, காலையில் டைமில் வீடு இப்படி தான் இருக்கும். அதை வந்து பசங்களை நம்ம என்ன தான் பண்ணாலும் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக அங்கங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவங்க அவசரமாக கிளம்புவாங்க, நம்மளும் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு பொருள் எடுத்து அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்றது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல எடுத்து போட்டுட்டு அப்படியே அவசரத்தில் கிளம்பி ஓடிடுவோம். அதுக்கப்புறம் பொறுமையாக நமக்கு என்ன வேலை, பொறுமையாக எடுத்து வைப்போம். நாள் முழுக்க வீடு க்ளீன் பண்ணோம்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம், அப்படி தான் இருக்கும். சரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். பாத்திரம் மட்டும்தான் கழுவல, ஏன்னா ரோஷன் மித்தி இப்போ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுவேன். அவங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் வைப்பாங்க, சரி மொத்தமாக சேர்த்து கழுவிக்கலான்னு விட்டுட்டேன். மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சோஃபாலாம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் காய வச்சுருக்கேன். மிஷினில் போடுற துணியெல்லாம் போட்டுட்டேன். வீடு ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன்.